இப்போ திருடுறாங்கல்ல, அவங்க ஏன் திருடுறாங்க அப்படின்னா, அவங்க மற்றவங்கள துன்பப்படுத்தணும், மற்றவங்கள கஷ்டப்படுத்தணும், மற்றவங்கள வந்து டார்ச்சர் பண்ணணும், மற்றவங்க மனசில் அமைதியை ஏற்படுத்தக்கூடாது, அவங்க மனசை கஷ்டப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் திருடுகிறவர்களின் இயல்பு. அவங்க தெரிஞ்சு திருடினாலும் சரி, லஞ்சம் வாங்கினாலும் சரி, கொள்ளையடித்தாலும் சரி, பண விஷயத்தில் நேர்மையாக இல்லாதவங்களோட நோக்கம் என்ன தெரியுமா? மற்றவங்க மனசில் அமைதியின்மையை ஏற்படுத்த வேண்டும். அமைதியாக இருந்தால் மற்றவங்க அமைதியாக இருந்துடக்கூடாது. பண விஷயத்தில் நேர்மையாக இல்லைன்னா அது அத்தனையுமே திருட்டு தான். நீங்கள் ஊழல் பண்ணுறீங்க, லஞ்சம் பண்ணுறீங்க, லஞ்சம் வாங்குறீங்க, இது எல்லாமே திருட்டு தான். அப்புறம் வாங்கின கடனை திருப்பி கொடுக்கல, எல்லாமே திருட்டில் தான் வரும். திருடி பிறருக்கு உரிய பணத்தை தெரியாமல் வேறு வகையில் கடன் வாங்கி கூட திருப்பி கொடுக்க மாட்டீங்க, அதுவும் ஒரு திருட்டு தான். திருட்டில் இது ஒரு வகை. கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்க மாட்டீங்க. கடன் வாங்கிட்டு வட்டியோடு கொடுக்கணும். வட்டி சொந்தக்காரங்கிட்ட வாங்கினா வட்டி கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சொந்தக்காரங்கிட்டையும் ஆளுக்கு 2000 10,000 அப்படின்னு வாங்கி ஒட்டுமொத்தமாக 2 லட்சம் வாங்கிடுவாங்க. திருப்பி கொடுக்கும்போது அசலை மட்டும் கொடுப்பாங்க. அப்போ அவங்களுக்கு வட்டி இழப்பு தானே. அந்த பணத்தை வந்து அந்த சொந்தக்காரங்க வந்து ஒழுங்காக பேங்கில் போட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வட்டி கிடச்சிருக்கும்ல. அப்போது அப்படி வட்டி கிடைக்கிறத நீங்கள் வந்து கடனாக வாங்கி அந்த வட்டியை தடுக்கிறீங்க. அப்படி தானே. அப்படி கடனாக வாங்குறவங்க அந்த சொந்தக்காரங்கிட்ட வட்டி இல்லாமல் கடனை வாங்குறாங்க. அப்போ அதனால் அந்த யார்கிட்டேருந்து கடனை வாங்குறாங்களோ அவங்களுக்கு வந்து வட்டி கிடைக்காம போயிடுது. அந்த பணத்தை வந்து சொந்தக்காரங்க கடனாக கொடுக்காம அவங்க பேங்கில் போட்டு வச்சுருந்தா அவங்களுக்கு வட்டி கிடச்சிருக்கும். அதனால் வந்து கடன் வாங்கினாலும் நியாயமான வட்டியோடு சேர்த்து தான் கடனை திருப்பி கொடுக்கணும். சும்மா உள்நோக்கத்தோட சொந்தக்காரங்கிட்ட கடனை வாங்கினா நம்ம வட்டி கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொந்தக்காரங்கிட்ட வந்து கடன் வாங்கிட்டு இருப்பாங்க. அது மாதிரிலாம் இல்லாமல் திருப்பி கொடுக்கும்போது வட்டியோட ஒரு நியாயமான வட்டியோடு திருப்பி கொடுக்கணும். அதுதான் நேர்மை. அதனால் பண விஷயத்தில் நீங்கள் நேர்மையாக இல்லைன்னா அது எல்லாமே திருட்டு தான். திருட்டுக்கு என்ன நோக்கமாக இருக்க முடியும்? திருடுவது பிறரது மனதில் அமைதியை ஏற்படுத்தி விடக்கூடாது, பிறரை துன்புறுத்த வேண்டும், பிறரை இடையூறு செய்ய வேண்டும், பிறரை அமைதியாக வாழ விடக்கூடாது அப்படிங்கிற அந்த கெட்ட எண்ணம் தான் அது காரணமாக இருக்குது. அதனால் வந்து திருடுகிறவர்கள் இருக்காங்களா, அவங்ககிட்டேருந்து விலகி அமைதியை விரும்புகிறவர்கள் திருடுகிறவர்களிடம் பழகக்கூடாது. லஞ்சம் வாங்குகிறவரிடம், பிறரை ஏமாற்றி பணத்தை சம்பாதிப்பவர்களிடம், அநியாயமாக விற்பனை செய்கிறவரிடம், பொருட்களை வந்து அநியாய விற்பனைக்கு விற்பனை செய்வாங்க இவங்ககிட்டலாம் வந்து அமைதியை விரும்புகிறவர்கள் பழகக்கூடாது. பண விஷயத்தில் நேர்மையாக இல்லாமல் இருக்கிறவர்களிடம் அமைதியை விரும்புகிறவர்கள் அவர்கள் வந்து பழகக்கூடாது. அதனால் அமைதி இல்லாமல் போச்சுன்னா நோய் வந்துடும். அதனால் ஆரோக்கியமாக வாழ விரும்புகிறவர்கள் பண விஷயத்தில் நேர்மையாக இருக்கணும். பண விஷயத்தில் நேர்மையாக இருக்கிறவரிடம் தான் நல்லா பழகணும். பண விஷயத்தில் நேர்மையாக இல்லையா அவர்களிடம் வந்து எச்சரிக்கையாக பழக வேண்டும். நீங்கள் வந்து பண விஷயத்தில் நேர்மையாக இல்லாத ஒருவரிடம் போயிட்டு நீங்கள் சகஜமாக பழகுறீங்க, உறவு முறையை ஏற்படுத்தி கொள்வதுக்கு ஆர்வமாக இருக்கீங்கன்னா உங்களுக்கும் நோய் வந்துடும். மனசில் அமைதி இல்லாமல் வந்துடும். அமைதி இல்லைன்னா மனசில் அமைதி இல்லைன்னா உடம்புலேயும் அமைதி இருக்காது. உடம்புலேயும் மனசுலேயும் அமைதி இல்லைன்னா நோய் வந்துடும். அதனால் வந்து பண விஷயத்தில் நேர்மையாக இருக்கணும். நேர்மையாக இல்லாத அத்தனை பேரும் திருடர்கள் தான். திருடர்களின் நோக்கம் பிறரை துன்புறுத்துவதும் பிறரது வாழ்வில் அமைதி இல்லாமல் செய்வதும் தான் அவருடைய நோக்கம். அதனால் வந்து பெண்கள்கிட்ட தான் நிறைய ஆண்கள் வந்து பண விஷயத்தில் நேர்மையை வந்து பார்க்க மாட்டாங்க. பெண்களிடம் வந்து பண விஷயத்தில் நேர்மையாக இருக்கணும். ஆண்கள் வந்து பண விஷயத்தில் நேர்மையாக இருக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. அப்போ ஒரு பெண் வந்து இன்னொரு பெண்கிட்ட பண விஷயத்தில் நேர்மையாக இருக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. அது வந்து ரொம்ப கடினமான ஒன்று விஷயம் கிடையாது. ஆனால் ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணிடம் பண விஷயத்தில் நேர்மையாக இருக்கணும். ஒரு பெண் வந்து ஒரு ஆணிடம் பண விஷயத்தில் நேர்மையாக இருக்கணும். அதுதான் கடினமான விஷயம். ஏன்னா வந்து ஒரு ஆண் வந்து பெண்ணிடம் பலவீனமாக இருப்பான், அல்லது பெண் வந்து ஆணின் பலவீனத்தை பயன்படுத்தி கொள்ள முயற்சி செய்வாள். அதனால் வந்து ஆணும் பெண்ணும் ஒரு பண விஷயத்தில் நேர்மையாக இருக்கணும். அதுதான் வந்து ரொம்ப கடினமான விஷயம். அதனால் வந்து பெண்களிடம் குறிப்பாக வந்து அடிப்படையாக பெண்களிடம் ஆண்களிடம் பெண்களும் பண விஷயத்தில் நேர்மையாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா மனசில் அமைதி இருக்காது, உடம்புல நோய் வந்துடும். அப்படித்தான் இந்த உலகத்தில் இன்றைக்கி வந்து பெரும்பாலானவர்களுக்கு உடம்புல நோய் இருக்குதுன்னா அது காரணமே வந்து அடிப்படை எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா பெண்களிடம் ஆண்களிடம் பெண்களும் பண விஷயத்தில் நேர்மையாக இல்லாமல் தாராளமாக நடந்து கொண்டார்கள். அதுதான் வந்து நோய் வந்ததுக்கு காரணம்.